ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, நம்மளோட சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூனிட் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான புக்கு இன்சைடு அப்புறம் வந்துட்டு புக் பேக் கொஸ்டின்ஸ். சரிங்களா, நம்ம இப்போ வந்துட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 2 யூனிட்டுக்கான ஒன் வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா, அதை பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வீடியோக்குள்ளே போய்க்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகம் இது வந்து 3வது யூனிட்டாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து 2 யூனிட் அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? சரிங்களா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? மெசபடோமியா நாகரிகம். சரிங்களா, உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். சரிங்களா, அடுத்து 2வது கொஸ்டின் வந்து பாருங்கள் மெசபடோமியா நாகரிகத்தினுடைய கால வரையறை என்ன? சரிங்களா, மெசபடோமியா நாகரிகத்தின் கால வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிமு 3500 டு கிமு 2000. சரிங்களா, மெசபடோமியா நாகரிகத்தினுடைய கால வரையறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிமு 3500லேருந்து கிமு 2000. சரிங்களா, அடுத்து 3வது கொஸ்டின் வந்து பாருங்கள் உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள் மற்றும் அதன் காலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மொத்தமே வந்து நம்மளுக்கு மொத்தம் 4 நாகரிகங்கள் வந்து இருக்குது. அதில் மிகவும் வந்து தொன்மையானது எதுன்னு பார்த்தோன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மெசபடோமியா நாகரிகம் தான் வந்து மிகவும் வந்து தொன்மையான நாகரிகம். இப்போ நல்லா பாருங்கள் மெசபடோமியா நாகரிகம் ஃபஸ்ட்டு. சரிங்களா, அதனுடைய காலம் வந்து நம்ம முன்னாடியே பார்த்தது தான். மெசபடோமியா நாகரிகம் கிமு 3500லேருந்து கிமு 2000. சரிங்களா, அதனுடைய காலம். அடுத்து வந்து என்னென்னு பாருங்கள் சிந்து சமவெளி நாகரிகம். சரிங்களா, இதில் வந்து நம்ம அதான் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். அந்த நாகரிகத்தை பற்றி தான், சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தான். அதனுடைய காலம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிமு 3300லேருந்து கிமு 1900. சரிங்களா, கிமு 3300 டு கிமு 1900. ஓகேவா, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எகிப்து நாகரிகம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்துட்டு மெசபடோமியா நாகரிகம், அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து எகிப்து நாகரிகம். சரிங்களா, எகிப்து நாகரிகம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய கால வரையறை பாருங்கள் கிமு 3100லேருந்து கிமு 1100. சரிங்களா, கிமு 3100லேருந்து கிமு 1100. அடுத்து சீன நாகரிகம். சரிங்களா, கடைசியாக இருக்கிறது வந்து சீன நாகரிகம். அதனுடைய கால வரையறை பாருங்கள் கிமு 1700லேருந்து கிமு 1122. சரிங்களா, இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இதை வந்து நமக்கு கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கூட நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா, இல்லைனா வந்து அதோட ஆண்டு வந்து காலங்கள் வந்து நமக்கு வந்து கேட்கலாம். சரிங்களா, அதனால் வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுங்க. இன்னொரு டைம் வந்து போயிடலாம். சரிங்களா, உலகின் மிக தொன்மையான நாகரிகங்கள் மற்றும் அதனுடைய காலங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெசபடோமியா நாகரிகம். சரிங்களா, கிமு 3500லேருந்து 2000. சரிங்களா, கிமு 3500லேருந்து 2000. சரிங்களா, அதுலேருந்து ஒரு 200 குறைச்சோன்னா நல்லா பாருங்கள், ஒரு 200 குறைச்சோன்னா 3300. அதுலேருந்து எடுத்து வந்து இங்கே ஒரு 100. சரிங்களா, 200 ஒரு 100 குறைச்சோனாலே நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம் வந்து வந்துடும். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் கிமு 3300லேருந்து 1900. சரிங்களா, அடுத்து எகிப்து நாகரிகம். எகிப்து நாகரிகம் கிமு 3100 டு 1100. ஓகேவா, எகிப்து நாகரிகம் வந்து கிமு 3100 டு 1100. சரிங்களா, அடுத்து சீன நாகரிகம் வந்து பாருங்கள். சீன நாகரிகம் வந்து கிமு 1700 டு கிமு 1122. சரிங்களா, கிமு 1122. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் வந்து போயிடலாம். 4th கொஸ்டின். சரிங்களா, மேலே குறிப்பிட்டுள்ள நாகரிகங்கள் அனைத்தும், அதாவது அந்த 4 நாகரிகங்கள் வந்து சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, மேலே குறிப்பிட்டுள்ள 4 நாகரிகங்கள் அனைத்துமே வந்து டேஷ் நாகரிகங்கள் ஆகும். சரிங்களா, மேலே குறிப்பிட்டுள்ள நாகரிகங்கள் அனைத்துமே வந்துட்டு நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். சரிங்களா, மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து நாகரிகங்களும் நதிக்கரை நாகரிகங்கள் ஆகும். எல்லா நாகரிகமும் வந்து நதிக்கரையில் தான் வந்து தோன்றியிருக்கும். சரிங்களா, அதனால தான் வந்து நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 5வது கொஸ்டின் தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் பார்த்தோன்னா குழுக்களாக. தொடக்கத்தில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள்? குழுக்களாக வாழ்ந்தார்கள். சரிங்களா, குழுக்களாக வாழ்ந்தார்கள். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு இடத்துல நிலையாக வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நாகரிகம் என்பது வந்து தோன்றுச்சு. சரிங்களா, அடுத்து வந்து 6வது கொஸ்டின் வந்து போயிடலாம். கீழ்கண்ட கூற்றுகளில் வந்து தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்துக்கலாமா, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். என்ன பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள் மனிதர்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்து வந்தார்கள். இது வந்து சரி. சரிங்களா, மனிதர்கள் ஆற்றங்கரை ஓரங்களில் வாழ்ந்து வந்தார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அங்கே வந்து வளமான மண் வந்து இருந்துச்சு. சரிங்களா, வளமான மண். அடுத்து ஆறுகளில் பாயக்கூடிய நன்னீர் குடிப்பதற்கும் பாசன வசதிக்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் ஏற்றதாக வந்து இருந்தது. சரிங்களா, ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் பாசன வசதிக்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் ஏற்றதாக இருந்தது. சரிங்களா, அடுத்து டி பாருங்கள்
போக்குவரத்திற்கும் ஏற்றதாக வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது அந்த ஆறு அருகில் வந்து இந்த நாகரிகங்கள் இருந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, வளமான மண், ஆறுகளில் பாயக்கூடிய நீர், குடிப்பதற்கும் பாசன வசதிக்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் ஏற்றதாக வந்து இருந்தது. அடுத்த ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா போக்குவரத்திற்குமே ஏற்றதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, விடை வந்து என்ன பார்த்தோன்னா அனைத்தும் சரி. சரிங்களா, இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, அனைத்தும் சரி. சரிங்களா, அடுத்து 7வது கொஸ்டின் வந்து போயிடலாம். சரிங்களா, 7வது கொஸ்டின் பாருங்கள். ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தோன்னா சார்லஸ் மேசன். சரிங்களா, சார்லஸ் மேசன். ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகளை முதலில் தமது நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேசன். சரிங்களா, சார்லஸ் மேசன். சரிங்களா, அடுத்து சார்லஸ் மேசன் என்பவர் யார்? சரிங்களா, 8வது கொஸ்டின் பாருங்கள். சார்லஸ் மேசன் என்பவர் யார்? சரிங்களா, அவர் வந்துட்டு ஒரு கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர். சரிங்களா, சார்லஸ் மேசன் என்பவர் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர். சரிங்களா, இப்போது என்ன பார்த்தோம்? ஹரப்பா நகரத்தினுடைய இடிபாடுகள் இந்த இடிஞ்சு போயிருந்தால் யார்? மேஸ்திரி தானே வருவாங்க. மேஸ்திரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, அதை வந்து அப்படி வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா, சார்லஸ் மேசன். இடிபாடுகளை வந்து தனது நூலில் விவரித்தவர் வந்து மேஸ்திரி. அந்த மாதிரி வந்து புரிஞ்சா வச்சுக்கோங்க, பிடிச்சா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து விட்டுருங்க. சரிங்களா, அடுத்து வந்து பாருங்கள். சார்லஸ் மேசன் என்பவர் யாருன்னு பார்த்தோன்னா கிழக்கிந்திய கம்பெனியுடைய படை வீரர் மற்றும் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர். சரிங்களா, அடுத்து வந்துட்டு 9வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஹரப்பா நகரம் இருந்ததற்கான சான்றாக எந்த பகுதியை வந்து சார்லஸ் மேசன் குறிப்பிட்டுள்ளார்? சரிங்களா, ஹரப்பா நகரம் இருந்ததற்கான சான்றாக எந்த பகுதியை சார்லஸ் மேசன் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி. சரிங்களா, பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதி. இதைத்தான் வந்துட்டு ஹரப்பா நகரம் இருந்ததற்கான சான்றாக சார்லஸ் மேசன் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா, ஹரப்பா நகரம் இருந்ததற்கான சான்றாக பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியை சார்லஸ் மேசன் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா, அடுத்து 10வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சரிங்களா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. சரிங்களா, அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சார்லஸ் மேசன். சரிங்களா, ஏன்னா ஹரப்பா நகரம் இருந்ததற்கான சான்றாக வந்து அந்த பாகிஸ்தானில் இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்தீங்களா, அந்த ஏரியா வந்து சொல்லியிருப்பார். அது எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா, யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் தான் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா, அடுத்து 11வது கொஸ்டின். எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டும் பொழுது சுட்ட செங்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டது? எந்த ஆண்டு லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டும் பொழுது சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1856. சரிங்களா, 1856. அப்போது அந்த ரயில் பாதை போடுறப்போ வந்து அந்த நிறைய சுட்ட செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். ஆனால் வந்து அவங்க வந்து அதை பொருட்படுத்தாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து அந்த ரயில் பாதை அமைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அது வந்து லாகூரில் இருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை அமைக்கும் பொழுது தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு நடந்திருக்கும். சரிங்களா, எந்த வருஷம் பார்த்தோன்னா 1856. சரிங்களா, அடுத்து 12வது கொஸ்டின் வந்து பாருங்கள். எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர்? எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர் பார்த்தோன்னா 1920. சரிங்களா, எந்த ஆண்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை ஆய்வு செய்ய ஆரம்பித்தனர்னா 1920. சரிங்களா, அடுத்து 13வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார்? சரிங்களா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையான பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா ஜான் மார்சல். சரிங்களா, ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் ஜான் மார்சல். சரிங்களா, அடுத்து எந்த ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையேயான பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டறிந்தார்? சரிங்களா, 14வது கொஸ்டின். எந்த ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டறிந்தார்னு பார்த்தோன்னா 1924. சரிங்களா, 1924ஆம் ஆண்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டுபிடித்தார். சரிங்களா, 1924. சரிங்களா, அடுத்து 15வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஜான் மார்சல் அப்படின்றவர் யார்? சரிங்களா, ஜான் மார்சல் என்பவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய தொல்லியல், அதாவது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய ஒரு இயக்குனர். சரிங்களா, இந்திய
தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் தான் வந்துட்டு ஜான் மார்ஷல். சரிங்களா, ஜான் மார்ஷல் என்பவர் யார்? இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர். சரிங்களா, ஜான் மார்ஷல் என்பவர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர். இவர் தான் வந்துட்டு ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே வந்துட்டு ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. சரிங்களா, அடுத்து 16வது கொஸ்டின் வந்து பாருங்கள். ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. இந்த கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. இக்கூற்று சரியா தவறான்னு கேட்டால் சரி. சரிங்களா, ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது. சரிங்களா, அடுத்து 17வது கொஸ்டின். சரிங்களா, 17வது கொஸ்டின். நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னு பார்த்தோன்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்ததுன்னா லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் டேஷ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொழியில் இருந்து வந்தது. சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அந்த லத்தீன் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சிவிஸ். சரிங்களா, சிவிஸ். சரிங்களா, நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்குரிய சரிங்களா, சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நகரம். சரிங்களா, சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்குரிய பொருள் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நகரம். சரிங்களா, சிவிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லுக்குரிய பொருள் நகரம். சரிங்களா, அடுத்து வந்துட்டு 20வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் எந்த பகுதியில் அமைந்திருந்தது? சிந்து சமவெளி நாகரிகம் எப்பகுதியில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெற்கு ஆசியா. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எப்பகுதியில் அமைந்திருந்ததுன்னா தெற்கு ஆசியா. சரிங்களா, அடுத்து 21வது கொஸ்டின். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எக்கால பகுதியை சார்ந்தது? சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எக்கால பகுதியை சார்ந்ததுன்னு பார்த்தோன்னா வெண்கல காலம். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எக்கால பகுதியை சார்ந்ததுன்னா வெண்கல காலத்தை வந்து சார்ந்தது. சரிங்களா, அடுத்து 22வது கொஸ்டின். சரிங்களா, நம்ம முன்னாடியே பார்த்த கொஸ்டின் தான். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன? சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலம் என்ன? கிமு 3300 டு கிமு 1900. சரிங்களா, கிமு 3300 டு கிமு 1900. சரிங்களா, அடுத்து 23வது கொஸ்டின். சரிங்களா, 23வது கொஸ்டின் போயிடலாமா? சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தோன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். சரிங்களா, அடுத்து 24வது கொஸ்டின். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை பெரிய நகரங்களை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 6 பெரிய நகரங்கள். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை பெரிய நகரங்களை உள்ளடக்கியதுன்னா 6 பெரிய நகரங்கள். சரிங்களா, அடுத்து 25வது கொஸ்டின். சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை கிராமங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். சிந்து சமவெளி நாகரிகம் எத்தனை கிராமங்களை கொண்டது பார்த்தோன்னா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். சரிங்களா, அடுத்து 26வது கொஸ்டின். தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரங்களை கண்டுபிடிப்பது பற்றிய தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது கீழே உள்ள அந்த 4 ஆப்ஷன்களில் வந்துட்டு எந்ததை வச்சு நம்ம வந்து புதையுண்ட நகரங்களை வந்து கண்டுபிடிக்க முடியாது, அந்த ஆதாரத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அது பற்றிய தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, பாருங்கள் எதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னா செங்கற்கள், கற்கள், பானை ஓடுகள். சரிங்களா, அடுத்து பி பாருங்கள் பண்டைய இலக்கிய ஆதாரங்கள். அடுத்து சி பாருங்கள் வான்வழி புகைப்படங்கள். அடுத்து ஆப்ஷன் டி நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி. சரிங்களா, அடுத்து ஆப்ஷன் இ எஞ்சிய புதைகின்ற பொருட்களை கண்டறிய ரேடார் கருவி முறை. சரிங்களா, எஞ்சிய புதைகின்ற பொருட்களை கண்டறிய ரேடார் கருவி முறை. இதையெல்லாம் பயன்படுத்தி தான் வந்துட்டு தொல்பொருள் ஆய்வாளர்கள் பண்டைய நகரங்கள் இருப்பதை வந்து கண்டறிகிறார்கள். அப்படினால அதன் அனைத்துமே வந்து சரி. சரிங்களா, அனைத்தும் சரி. சரிங்களா, இப்போது தொல்லியலாளர்கள் புதையுண்ட நகரங்களை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செங்கற்கள், கற்கள், பானை ஓடுகள். அடுத்து பண்டைய இலக்கிய ஆதாரங்கள், வான்வழி புகைப்படங்கள். அடுத்து நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடி. அடுத்து எஞ்சிய புதைகின்ற பொருட்களை கண்டறிய ரேடார் கருவி முறை. எஞ்சிய புதைகின்ற பொருட்களை கண்டறிய ரேடார் கருவி முறை. இப்போ வந்துட்டு அனைத்துமே சரி. சரிங்களா, இவையெல்லாம் பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து 27வது கொஸ்டின். மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெண்கல காலம். சரிங்களா, மக்கள் வெண்கலத்தாலான பொருளை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்து ஏஎஸ்ஐ 27வது கொஸ்டின். ஏஎஸ்ஐ என்பதனுடைய விரிவாக்கம் என்ன? ஏஎஸ்ஐ வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப்
இந்தியா, இந்திய தொல்லியல் துறை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்கிறாங்க. சரிங்களா. ஏஎஸ்ஐ என்பதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. சரிங்களா. இந்திய தொல்லியல் துறை. 29வது கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. இந்திய தொல்லியல் துறை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? 1861. அடுத்து 30வது கொஸ்டின் வந்து பாருங்கள், இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்கு உள்ளது? சரிங்களா. இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு பார்த்தோன்னா புது டெல்லி. இந்திய தொல்லியல் துறையின் தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது. சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் ஒரு டேஷ் நாகரிகம் ஆகும், நகர நாகரிகம். சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் ஆகும். சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள் 32வது கொஸ்டின், ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்களுள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது இதில் கீழ்கண்ட கூற்றுகள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா. சிறப்பான நகர திட்டமிடல். சரிங்களா. இதுவும் சரி. சரிங்களா. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு. அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள், பொது சுகாதாரத்திற்கும் தூய்மைக்கும் அதிக முன்னுரிமை. அடுத்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அவர்களால் வந்து பயன்படுத்தப்பட்டது. சரிங்களா. அடுத்து விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். சரிங்களா. விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இதான். சரிங்களா. இப்போ வந்துட்டு இன்னொரு டைம் வந்து பார்த்தலாம், ஹரப்பா நாகரிகம் வந்து ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான காரணங்கள் தவறானது எது? சரிங்களா. சிறப்பான நகர திட்டமிடல். சரிங்களா. சிறப்பான நகர திட்டமிடல், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடு, பொது சுகாதாரத்திற்கும் தூய்மைக்கும் அதிக முன்னுரிமை, தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள், விவசாய மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம். சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா அனைத்துமே வந்துட்டு சரி. சரிங்களா. அனைத்துமே வந்துட்டு சரி. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள், சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பம்சமே வந்துட்டு டேஷ் ஆகும். சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பம்சமே என்னென்னு பார்த்தோன்னா திட்டமிடப்பட்ட ஒரு நகர அமைப்பு. சரிங்களா. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நகர அமைப்பு. சிந்துவெளி நாகரிகம் வந்து ஒரு நகர அமைப்பு, நகர நாகரிகம். சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்தினுடைய சிறப்பம்சமே திட்டமிடப்பட்ட நகர அமைப்பு ஆகும். சரிங்களா. அடுத்து 34வது கொஸ்டின். சரிங்களா. 34வது கொஸ்டின், ஹரப்பா நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது? சரிங்களா. ஹரப்பா நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோன்னா இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. சரிங்களா. மேல்நகர அமைப்பு, கீழ்நகர அமைப்பு அப்படின்னு சொல்லி 2 பகுதியாக வந்து பிரிச்சிருப்பாங்க, குழப்பிக்க வேணாம். சரிங்களா. ஹரப்பா நகரம் திட்டமிடப்பட்ட எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2. சரிங்களா. அடுத்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 35வது கொஸ்டின் பாருங்கள், அந்த ஹரப்பா நகரத்தினுடைய மேல்நகர அமைப்பு பற்றிய தவறானது கூற்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாமே வந்து சரியாக தான் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. சரிங்களா. மேல்நகர அமைப்பு. சரிங்களா. 2 இது சொன்னோம் பார்த்தீங்களா. மேல்நகர அமைப்பு 1, கீழ்நகர அமைப்பு வந்து 1. சரிங்களா. மேல்நகர அமைப்பு ஆப்ஷனே பாருங்கள், மேல்நகர அமைப்பு நகரத்தினுடைய மேற்பகுதி சற்று உயரமானது. சரிங்களா. நகரத்தினுடைய மேற்பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. சரிங்களா. கோட்டை எனப்பட்டது. இதை வந்து யார் பயன்படுத்தினா பார்த்தீங்கன்னா நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் வந்து இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. இன்னொரு டைம் வந்து பாருங்கள், மேல்நகர அமைப்பு பற்றி தவறான கூற்று எது? நகரத்தினுடைய மேற்பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இங்கு இருந்தன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விடை பார்த்தோன்னா அனைத்தும் சரி. சரிங்களா. விடை அனைத்தும் சரி. சரிங்களா. அடுத்து என்னது? கீழ்நகர அமைப்பு. சரிங்களா. 35வது கொஸ்டின், கீழ்நகர அமைப்பு பற்றிய கூற்றுகள் தவறானது எது? இது வந்து ரொம்பவே வந்துட்டு ஈஸியானதான். சரிங்களா. அது உயரமானதுன்னா இது என்னது? தாழ்ந்த உயரமுடையது, அவ்வளோதான். சரிங்களா. நகரத்தினுடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, ஆனால் அதிக பரப்புடையது. சரிங்களா. நகரத்தினுடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு உடையது, பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது. சரிங்களா. அது நகர நிர்வாகிகள், இது வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது. சரிங்களா. விடை வந்துட்டு 2ம் சரி. சரிங்களா. கீழ்நகர அமைப்பு பற்றிய கூற்றுகளுள் தவறானது எது? சரிங்களா. நகரத்தினுடைய கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்புடையது. அடுத்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடமாக இருந்தது. சரிங்களா. விடை 2ம் சரி. சரிங்களா. விடை 2ம் சரி. சரிங்களா. அடுத்து 36வது கொஸ்டின். சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என அழைக்கப்படுவது எது? சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என அழைக்கப்படுவது மெஹர்கர். சரிங்களா. சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தோன்னா மெஹர்கர். சரிங்களா.
அப்போது அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்கள். மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும். சரிங்களா, மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புதிய கற்கால மக்கள். சரிங்களா, மெஹர்கர் எக்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும் பார்த்தோன்னா புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடமாகும். சரிங்களா, அடுத்து 38வது கொஸ்டின். மெஹர்கர் என்ற இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் வந்து இந்த மெஹர்கர் அப்படின்ற இடம் வந்து அமைஞ்சிருக்கு. சரிங்களா, அந்த மெஹர்கர் தான் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, மெஹர்கர். சரிங்களா, மெஹர்கர் என்ற இடம் எந்த நாட்டில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா, பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ளது. சரிங்களா, அந்த மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? 39வது கொஸ்டின். மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போலன் ஆற்று பள்ளத்தாக்கு. சரிங்களா, போலன் ஆற்று பள்ளத்தாக்கு எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தோன்னா பாகிஸ்தானில் தான் வந்து அமைந்திருக்கு. சரிங்களா, மெஹர்கர் எந்த ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது? போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. சரிங்களா, அடுத்து 40வது கொஸ்டின். மெஹர்கர் பற்றிய கூற்றுகள் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, மெஹர்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாருங்கள். தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று. சரிங்களா, தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று. சரிங்களா, இங்கே வந்துட்டு மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. சரிங்களா, இங்கு மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. சரிங்களா, அடுத்து ஆப்ஷன் சி பாருங்கள். நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, எந்த ஆண்டுன்னு பார்த்தோன்னா காலம் கிமு 7000. சரிங்களா, அந்த காலகட்டத்தில். சரிங்களா, நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இதன்படி பார்த்தோன்னா மெசபடோமியாவுக்கும் முன்னாடி இருந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நாகரிகத்துக்கும் முந்தைய வாழ்க்கை. சரிங்களா, இப்போ திரும்ப வந்து நம்ம பார்த்துடலாம். மெஹர்கர் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? சரிங்களா, தொடக்ககால மனிதர்கள் வாழ்ந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் ஒன்று மெஹர்கர். சரிங்களா, மக்கள் இங்கே வந்துட்டு வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் காலம் கிமு 7000. சரிங்களா, இதுக்கு விடை வந்துட்டு அனைத்தும் சரி. சரிங்களா, அடுத்து 40வது கொஸ்டின். சரிங்களா, சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை வந்து கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் எந்த வடிவமைப்பை கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சட்டக வடிவமைப்பு. சரிங்களா, சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. சரிங்களா, அடுத்து 42வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் சென்றன. சரிங்களா, தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை கிழக்கு மேற்காகவும் வடக்கு தெற்காகவும் சென்றன. அவை ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன. சரிங்களா, அவை ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டன. எங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தெருக்களுடைய அமைப்பும் சாலைகளுடைய அமைப்பும் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இரண்டுமே வந்துட்டு சரி. சரிங்களா, இரண்டும் சரி. சரிங்களா, அடுத்து 43வது கொஸ்டின். சரிங்களா, 43வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகள் தவறானது எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லா கூற்றுமே வந்து சரியானது சொல்லியிருக்கோம். ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, பாருங்கள், ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள். வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்பட்டன. சரிங்களா, வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையனவாக காணப்பட்டன. சரிங்களா, முன்னாடி கொஸ்டினில் தெருக்கள் பற்றி வந்து நம்ம பார்த்தோம். இதில் வந்துட்டு வீடுகள் பற்றி பார்க்குறோம். சரிங்களா, ஒவ்வொரு வீட்டிலுமே வந்துட்டு கழிவறையும் குளியலறையும் இருந்தது. ஒவ்வொரு வீட்டிலும் குளியலறையும் கழிவறையும் இருந்தது. அடுத்து சீரான அளவுகளை உடைய சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையும் கொண்டு கட்டப்பட்டன. சரிங்களா, சீரான அளவுகளை உடைய சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையும் கொண்டு கட்டப்பட்டன. சரிங்களா, அடுத்து பாருங்கள். கூரைகள் சமதளமாக இருந்தன. சரிங்களா, கூரைகள் சமதளமாக இருந்தன. சரிங்களா, விடை அனைத்தும் சரி. சரிங்களா, விடை அனைத்தும் சரி. இன்னொரு டைம் பார்த்துடலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள். வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனவாக காணப்பட்டன. அடுத்து ஒவ்வொரு வீட்டிலும் குளியலறையும் கழிவறையும் இருந்தது. சீரான அளவுகளை உடைய சுட்ட செங்கற்களும் சுண்ணாம்பு கலவையும் கொண்டு கட்டப்பட்டன. அடுத்து கூரைகள் சமதளமாக இருந்தன. சரிங்களா, கூரைகள் சமதளமாக இருந்தன. விடை அனைத்தும் சரி. சரிங்களா, அடுத்து 44வது கொஸ்டின் வந்து பாருங்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இருந்ததற்கான சான்றுகள் அதிக அளவு கிடைத்துள்ளன.
இக்கூற்று சரியா தவறான்னு கேட்குறாங்க. சரிங்களா? சிந்துவெளி நாகரிகத்தில் அரண்மனைகளும் வழிபாட்டு தலங்களும் இருந்ததற்கான சான்றுகள் அதிக அளவு கிடைத்துள்ளன. இக்கூற்று சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. தவறு. சரிங்களா? ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து வழிபாட்டு தலங்களோ அரண்மனைகளோ இருந்ததற்கான ஒரு சான்றுமே வந்து இன்றளவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் இக்கூற்று வந்து தவறு. சரிங்களா? அடுத்து 45வது கொஸ்டின், வீடுகள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வீடுகள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரொம்பவே வந்துட்டு வலுவானவை மற்றும் நீரில் கரையாதவை, அப்புறம் வந்துட்டு கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை மற்றும் நெருப்பை கூட தாங்கக்கூடியவை. சரிங்களா? வலுவானவை, நீரில் கரையாதவை, கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்கக்கூடியவை. சரிங்களா? விடை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. சரிங்களா? விடை அனைத்தும் சரி. சரிங்களா? அடுத்து 46வது கொஸ்டின். சரிங்களா? கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது. இந்த கூற்றுகள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. சரிங்களா? சும்மா ஒரு டைம் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து புரியும். சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள், ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. சரிங்களா? ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. அடுத்து பாருங்கள், ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மற்றும் வெளியேற்றின. சரிங்களா? ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மற்றும் வெளியேற்றின. சரிங்களா? அப்போது இரண்டும் சரி. சரிங்களா? இரண்டுமே வந்துட்டு சரி, இரண்டு கூற்றும் சரி. சரிங்களா? அடுத்து 47வது கொஸ்டின், பெருங்குளம் எங்கு காணப்பட்டது? சரிங்களா? பெருங்குளம் எங்கு காணப்பட்டதுன்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ. சரிங்களா? பெருங்குளம் எங்கு காணப்பட்டது? மொஹஞ்சதாரோ. சரிங்களா? மொஹஞ்சதாரோ. அடுத்து வந்துட்டு பாருங்கள், 48வது கொஸ்டின், பெருங்குளம் எவ்வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நீர்த்தேக்கமாகும்? சரிங்களா? 48வது கொஸ்டின், பெருங்குளம் எவ்வடிவத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு நீர்த்தேக்கமாகும் பார்த்தோன்னா செவ்வக வடிவில். சரிங்களா? பெருங்குளம் எந்த வடிவில் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா செவ்வக வடிவில் வந்து இருந்த ஒரு நீர்த்தேக்கம் ஆகும். சரிங்களா? அடுத்து 49வது கொஸ்டின். சரிங்களா? பெருங்குளமானது நகரினுடைய எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்தது? பெருங்குளமானது நகரினுடைய எந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோன்னா நகரினுடைய நடுப்பகுதி. சரிங்களா? பெருங்குளம் நகரினுடைய நடுப்பகுதியில் வந்து அமைக்கப்பட்டிருந்தது. எங்கன்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 50வது கொஸ்டின், பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்காக எவை கொண்டு பூசப்பட்டிருந்தன? சரிங்களா? பெருங்குளத்தில் நீர் கசியாமல் இருப்பதற்கான எவை கொண்டு பூசப்பட்டிருந்ததுன்னு பார்த்தோன்னா இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. சரிங்களா? இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. சரிங்களா? அடுத்து 51வது கொஸ்டின் வந்து பாருங்கள், குளத்திற்கு செல்ல எவ்விரு பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன? அந்த பெருங்குளம் சொன்ன பார்த்தீங்களா, அதில் குளத்திற்கு செல்ல எவ்விரு பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன பார்த்தோன்னா வடபுறமும் தென்புறமும் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளத்திற்கு செல்ல எவ்விரு பகுதிகளில் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன? வடபுறமும் தென்புறமும். சரிங்களா? படிக்கட்டுகள். சரிங்களா? அடுத்து பெருங்குளம் பற்றிய அந்த கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? 52வது கொஸ்டின். சரிங்களா? 52வது கொஸ்டின், குளத்தினுடைய பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, குளத்தினுடைய பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் உள்ளன. அடுத்து 2வது கூற்று, அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு குளத்தில் விடப்பட்டது. இது சரி. சரிங்களா? அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு குளத்தில் விடப்பட்டது. குளத்தினுடைய பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் வந்து உள்ளன. அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் வந்து பாருங்கள், உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற எந்த ஒரு வழிவகையும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இது வந்து தவறு. சரிங்களா? உபயோகப்படுத்தப்பட்ட நீரை வந்து அவங்க முறையாக வெளியேற்றுறதுக்கு இந்த வழிவகைகள் வந்து செய்து வச்சுருந்தாங்க. சரிங்களா? அந்த பெருங்குளத்தில். அதனால் 3வது கூற்று வந்து தவறு. சரிங்களா? அப்போது ஆ மட்டும்தான் வந்து சரி. சரிங்களா? முதல் 2 கூற்று மட்டும் சரி, 3வது கூற்று தவறு. சரிங்களா? உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேற எந்த ஒரு வழிவகையுமே வந்து செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதற்கான வழிவகைகள் வந்து அங்கே வந்து செய்யப்பட்டிருந்தது. சரிங்களா? அடுத்து 53வது கொஸ்டின் வந்து பாருங்கள், தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. சரிங்களா? பெருங்குளம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மொஹஞ்சதாரோ. தானிய களஞ்சியம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஹரப்பா. சரிங்களா? தானிய களஞ்சியம் எந்த இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரப்பா. அடுத்து 54வது கொஸ்டின், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது? சரிங்களா? ஹரியானாவில் ராகி கர்கி. அப்போ பாருங்கள், அடுத்த கொஸ்டின் 55வது, ஹரியானா மாநிலம் ராகி கர்கியில் கண்டறியப்பட்ட தானிய களஞ்சியம் எந்த காலத்தை சேர்ந்தது? சரிங்களா? ஹரியானா மாநிலம் ராகி கர்கியில் கண்டறியப்பட்ட தானிய களஞ்சியம் எக்காலத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தோன்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலம் எது? ஹரியானா மாநிலம் ராகி கர்கியில் கண்டறியப்பட்ட தானிய களஞ்சியம் முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை
சார்ந்தது. சரிங்களா. அடுத்து 56வது கொஸ்டின் வந்து பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டிடம் எது? சரிங்களா. மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டிடம் எதுன்னு பார்த்தோன்னா கூட்ட அரங்கு. சரிங்களா. மொஹஞ்சதாரோவில் இருந்த மிகப்பெரிய பொது கட்டிடம் கூட்ட அரங்கு. சரிங்களா. அப்போது மொஹஞ்சதாரோவில் என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெருங்குளம் பார்த்துருக்கோம், இப்போ கூட்ட அரங்கு பார்த்துருக்கோம். சரிங்களா. ஹரப்பாவில் என்ன பார்த்துருக்கோம், தானிய களஞ்சியம் வந்து பார்த்துருக்கோம். சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 57வது கொஸ்டின், மொஹஞ்சதாரோவில் இருந்த கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோன்னா 20 தூண்கள் 4 வரிசை. சரிங்களா. மொஹஞ்சதாரோவில் இருந்த கூட்ட அரங்கு எத்தனை தூண்கள் மற்றும் வரிசைகளை கொண்டதுன்னு பார்த்தோன்னா 20 தூண்கள் 4 வரிசை. சரிங்களா. 20 தூண்கள் 4 வரிசை. சரிங்களா. அடுத்து 58வது கொஸ்டின். சரிங்களா. கீழ்கண்ட கூற்று சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். கீழ்கண்ட கூற்று சரியா தவறா. ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள், மக்கள், அதாவது ஹரப்பா மக்கள் மாபெரும் மனிதர்களாக இருந்தனர். சரிங்களா. இது வந்து சரி. சரிங்களா. மாபெரும் மக்களாக, ஹரப்பா வந்து மக்கள் மாபெரும் மனிதர்களாக இருந்தனர். தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அவர்களால் வந்து பயன்படுத்தப்பட்டன. சரிங்களா. இது நம்ம எதில் பார்த்துருக்கோம்னா, சிந்துவெளி மக்கள் வந்துட்டு சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் என்பதற்கான கூற்றுக்கள் தவறானது எது அப்படின்னு சொல்லி அதுலேயே வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த இது வந்து இருந்திருக்கும். சரிங்களா. இந்த பதில் வந்து இருந்திருக்கும். எடைகள் மற்றும் அளவீடுகள், தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா. அப்போது 2 கூற்றுமே வந்துட்டு சரி. சரிங்களா. அடுத்து 59வது கொஸ்டின், ஹரப்பா மக்கள் பொருட்களுடைய நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்? சரிங்களா. ஹரப்பா மக்கள் பொருள்களுடைய நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்னு பார்த்தோன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகள். சரிங்களா. அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை தான் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. சரிங்களா. ஹரப்பா மக்கள் பொருள்களுடைய நீளத்தை அளவிட எதனை பயன்படுத்தினர்னு பார்த்தோன்னா அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை வந்து பயன்படுத்தினார்கள். சரிங்களா. அடுத்து ஹரப்பா நகர மக்கள் யாருடன் விரிவான வணிகம் கொண்டிருந்தனர்? 60வது கொஸ்டின். சரிங்களா. ஹரப்பா நகர மக்கள் யாருடன் விரிவான வணிகம் கொண்டிருந்தனர்னு பார்த்தோன்னா மெசபடோமியாவுடன். சரிங்களா. மெசபடோமியாவுடன் விரிவான வணிகம் வந்து கொண்டிருந்தனர். சரிங்களா. மெசபடோமியானது பழமையான நாகரிகம், நமக்கும் முன்னாடி இருந்தவங்க. சரிங்களா. ஸோ ஹரப்பா நகர மக்கள் யாருடன் விரிவான வணிகம் கொண்டிருந்ததுன்னு பார்த்தோன்னா மெசபடோமியா மக்கள். சரிங்களா. மெசபடோமியா நகரத்தினுடைய வந்துட்டு விரிவான வணிகம் வந்து கொண்டிருந்தனர். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த யூனிட்டில் மொத்தம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா. 120 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்துட்டு இப்போ வந்து 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 60 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். சரிங்களா. ஒரே தான் வந்து ஒரு 120 கொஸ்டின்ஸுமே பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் வந்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த 60 கொஸ்டின்ஸை வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை மாதிரியே வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.